அங்கே காட்டுற என்ன உனக்கு தெரியுது அதில் காட்டினியா அங்கே தெரிஞ்சுதா? டேய் செடி வச்சுட்டாண்டாவன். ஆட பாவி டேய். பத்தியா மாட்டினா பத்தியா? அதை வெட்டின்னு வந்துட்டுன்ட்டு அதிலே ஒட்டி விட்டுக்கிறான். இது பேஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மிளகா செடி இந்த வலை எல்லாமே வந்து தர தட்டிடுச்சு, கப்பல் தர தட்டுற மாதிரி. இந்த மிளகா செடி ஃபுல்லாக வெயிட்டில் இருந்ததுனால ஃபுல்லாகவே சாஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சில வேலைகள் தான் இருக்குது. அதனால் ஆளும் வச்சாச்சு. ஆள் வைக்கல சொன்னீங்களா, ஆளும் வச்சாச்சு மிளகா பறிக்கிறது. ஏன்னா ஃபுல்லாக ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த மிளகா வந்து பறிக்க முடியல, அதிகமாக காய்ச்சத்துன்ட்டு. நைட்டு ஒரே மழையில் மொத்தமாக அப்படியே சாஞ்சிடுது. அந்த சைடில் இந்த சைடில் படுத்துச்சு. அதுதான் இன்றைக்கி இதை கட்டிட்டு அவர் வந்து ஒரு சில விதைலாம் பறிக்க வேண்டியது, மஞ்சள் கலரில் பழுத்து போயிட்டு வருது பழம்லாம் பறிச்சுட்டு. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஈர்த்து கட்டணும். நம்ம கட்டும்போது வந்து நல்லா இந்த ஹைட்டுக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே நைட்டில் அந்த தண்ணி வந்து உள்ளே இறங்கி ஃபுல்லாக கீழே இறங்கிச்சு. ஃபஸ்ட்டு வேலையை இதை ஈர்த்து கட்டும். நீ வந்து மிளகாய் பறிச்சிரு. இன்னொரு ஆளா ஒரு கேமராமேனு. டேய் செடியை வச்சுட்டாண்டாவன். ஆட பாவி டேய். தம்பி பறிக்க விட்டா அவங்க 2 பேர்த்துக்கும் இப்போ சம்பளமே இல்லை. போங்க, ஆளுக்கு 2 மிளகாய் தின்னுட்டு போயிடுங்க. பறிக்க சொன்னா வா 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 உனக்கு இருக்குது வா. பத்தியா மாட்டினா பத்தியா? அதை வெட்டின்னு வந்துட்டுன்ட்டு அதிலே ஒட்டி விட்டுக்கிறான். ஏய் நான் கையை வச்சவொடனே வருது இதே பேர். ஃபுல்லாகவே தான் வெட்டியிருக்கிறான். உனக்கு சம்பளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓடி போய்ட்டு அப்படி ரைட்டு. ஃபஸ்ட்டு ஏன்னா இங்கே உள்ளே வர முடியல. இது வந்து அப்படியே அனலும் கிட்டே வந்துடும். அப்புறம் வெயில் அடித்தா செடி வந்து மேலே வந்து அனல் படுச்சுன்னா செடி வந்து காஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு வேலையை இதை வைத்து கட்டுறோம். அவன் மிளகாயை பறித்து முடிக்கிறதுக்குள்ள இந்த ஹைட்டு போதும். கை இன்னும் கூட ஹைட்டு ஏற்றலாம் அந்த கடி புளின்னு வந்துடும் போகுது. அதனால் இதே போதும். இதுக்கு அடுத்தது விதை, அந்த பீக்கிங்காய் விதை எல்லாமே பழுத்து போச்சு. அதுதான் வந்து அறுவடை பண்ண போகிறோம். அங்கே காட்டுற என்ன உனக்கு தெரியுது அதில் காட்டினியா அங்கே தெரிஞ்சுதா? தெரியல உன்னை வச்சுன்னு நீ நான் எப்படி தான் வீடு போகிறேன்னு தெரியல. இதை ஒன்று அதை ஒன்று அந்தாண்ட சைடில் இருக்குது, அது தெரியாது. கட் பண்ண பார்த்து எடுத்துக்கலாம். அதை அந்த இது எங்கடா கட் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே போன வீடியோவிலேருந்தே ஒன்று கட் பண்ணி எடுத்தது. இன்னும் ஒன்று மட்டும் காயாகவே இருந்துச்சு, அதை தான் இப்போ கட் பண்ண போகிறோம். அதுதான் ஃபைனல். இதுதான் இதோட இது முடிஞ்சுது. அவ்வளோதான். அடுத்தது அங்கே ஒன்று இருக்குது. இது ஃபுல்லாகவே காஞ்ச பூச்சி கொடுக்குது. ஏய் வெதா இருக்குது. மைக் இங்கே தான் இருக்குது. இதே மாதிரி காய விட்டு அறுத்துக்கலாம். இன்னொன்று காஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அறுத்துன்னு வந்துடும். அதுன்னா அம்மாந்தோத்தில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஏய் அவ்வளோதான், அது கொடியை காலி ஆயிடுச்சுன்னு. இதுவும் என்னடா இதில் ஆடலை, அதில் மட்டும்தான் ஆச்சு. சரி இதெல்லாம் கட் பண்ணி பார்க்கும். கட் பண்ண முடியல, கீழே கட் பண்ணிக்கும். அப்புறம் இந்த கொடி
எல்லாமே நல்லாவே வளர ஆரம்பிச்சிச்சு. கொடி உருளை கொடி உருளை நல்லாவே வளர்ந்துருக்கு. கொடி இது 3 கொடியுமே நல்லா பறந்து போக ஆரம்பிச்சிச்சு. இதுவுமே லாஸ்ட்டு ஒன்று இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. கேட்குதா? இன்னும் ஒரே ஒரு விட்டதில் ஒரே ஒரு சுரக்காய் மட்டும்தான் இன்னும் காயாமல் இருக்குது. இப்போ தான் காஞ்சின்னு வருது. அதுவும் காஞ்சிச்சுன்னா அதுவும் அடுத்தது விதைக்கு. இது ஒரு சுரக்காய், அது ஒரு சிட்டு சுரை. இது 2 தான் காயாக இருக்குது. இன்னும் மற்ற எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இப்போ இது கொடி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு புதுசாக கத்திரி செடி நட வேண்டியதான். இது கூட வந்து மூக்குத்தியா வர இது வந்து சும்மா வந்து விதைக்காக மட்டும்தான் இப்போதைக்கு போட்டு வச்சுருந்தேன். அதிகமாக வந்து இது அறுவடை பண்ணல, ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணது. ஆனால் விதை வந்து இப்போ 2 செடியிலுமே வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து அடுத்த சீசனுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பப்ளி மரத்தை பிடிக்கணும். ஏன்னா இது வந்து காய் காய்க்காது. இது வந்து பூ மட்டும்தான் வச்சுன்னு இருக்குது. காய் காய்க்குமா? இல்லை, காய் காய்க்காது, பூ மட்டும்தான் வச்சுன்னு இருக்குது. அதனால் இதை எடுத்துகிட்டு இடத்துல வேறு செடி வைப்போம். எவ்வளோ நாய் பிடிச்சி வருது பேர். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. வச்சுன்னு அப்படியே போயிட வேண்டியதான். எப்படிமா? என்னடா அவ்வளோதான், அப்படி வச்சிருவோம். போப்பா எடுத்துன்னு வெளில போட்டுருலாம். போடா, பின்னாடியே வந்து அந்தாண்ட போ, அதை ஈத்து காட்டணும். இதில் எல்லாத்தையும் ஃபஸ்ட் எல்லாம் மிளகாயா அது இருக்கட்டும். இதை நிமித்தி கட்டணும். இதுலேருந்து லைட்டாக மண் எடுத்து போட்டு நிப்பாட்டி வச்சு அவ்வளோதான். அவ்வளோ 2 வேலை முடிஞ்சிச்சு. அடுத்ததுன்னா வேலை அதில் இருக்கிற கொஞ்சம் மிளகாயை பறிச்சு நெய் மிளகா. நீ அந்த மிளகாயை பறி, நான் அந்த மிளகாயை பறி. நெய் மிளகா எப்படி அந்த ஸ்ட்ராபெரி பழம் மாரி இருக்குதுல்ல, இந்த சாப்பிட்டு போகிறேன். இருங்கடா, வீடியோ எடுத்து முடிச்சிருக்கானே மொத்த மிளகாய் அவன் வாயில் தூக்கி விட்டுறேன். இரு, கட் பண்ணாமலே விடையாது. மிளகா அறுவடை மட்டும்தான் இருந்துக்கினே இருக்குது. ஏன்னா வெயில் வந்து அதிகமாக. நைட்டு ஒரே மழை தான். ஒரே மழையில் இருந்து ஒரு மிளகா செடி காலி, இது வலை காலி. கத்திரிக்காய் இன்னும் ஒரு 4-5 நாளில் பழுத்துருன்னு நினைக்கிறேன். பழுத்து ஆல்ரெடி விதைக்கு அப்படியே அதுலேயே வந்து விழுந்துச்சுன்னா விதை ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டாப்பா என்னடா இது? அப்படியே இந்த வாழைப்பழம் வரிக்கிற மாதிரி உடிச்சிடலாங்க. சாத்துக்குடி வரிக்கிற மாதிரி. அவ்வளோதான். இது இருக்கிற விதை இதெல்லாம் வந்து இப்போ எடுக்க முடியாது. எவ்வளோ இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் காய வச்சு எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் இது இப்போ ரிஸ்க் எடுத்துடலாம். இதுதான் உடைக்க போகிறோம். ஐயோ, பறந்து ஓடி போகுது. ஐயோ, அடியில் நான் புடிங்கின்னு கொட்டுற மாதிரி கொட்டுது. அடங்க, உச்சி இருக்குது அவ்வளோ. இதை கொட்டுது. அவ்வளோதானா? அவ்வளோதான். இல்லை அவ்வளோதான்டா. 1-2 தான் உள்ள இருக்குது. அவ்வளோதான். இங்கே தானே வந்தது. இங்கே இந்த எடுத்து போகும். என்னடா வருதா? விதையெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இதுதான் வந்து கடைசி விதை. கடைசி விதைன்னா இங்கே அறுவடை பண்ணுற விதையில இதுதான் கடைசி விதை. அந்த புடலங்காய் விதையில இன்னும் ஒரே ஒரு சுரக்காய் மட்டும்தான் அறுவடை பண்ணாமல் இருக்குது. ஒரு சுரக்காயில் அந்த நீட்டு சுரக்காயில் ஒன்று,
இந்த சிட்டு சொரையில் ஒன்று. இது மட்டும்தான் நான் அறுவடை பண்ணாமல் இருக்குது. ஒரு வழி வந்து இருந்த அந்த வானம் பார்த்த மிளகா, அதாவது காந்தாரி மிளகா ஃபுல்லாகவே பறிச்சாச்சு. பறிக்கிறதுல 2 காலையை காலி பண்ணிட்டேன் நீ. ரைட்டா, ஓரளவுக்கு வெயிட்டு குறைஞ்சோடனே செடியை கொஞ்சம் நிமிட்டி விட்டாச்சு. மிளகா இந்த வாட்டி நல்லாவே வந்து அறுவடை தந்துருக்குது. எல்லா மிளகாயுமே 4 வெரைட்டி மிளகாயுமே நல்லாவே வந்து காய்ச்சிருக்குது. டைம் இல்லாததுனால நாம் அதை சொன்னதுனால ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஆள் வச்சிங்கன்ட்டு. அதனால தான் ஒரு ஆள் இன்றைக்கி வந்த பிறகு அவங்க கூட்டு பறிச்சாச்சு. இதோட வந்து இந்த அறுவடை வீடியோ, அந்த விதை எடுத்தாச்சு. மற்றபடி ஒரு சில வேலைகள்லாம் இருந்தது, அதையும் முடிச்சாச்சு. இந்த அறுவடை வீடியோ இதோட முடிஞ்சுது. அறுவடை வீடியோ மிளகா மட்டும்தான், மிளகா அறுவடை மட்டும்தான்.